ஹாய் வணக்கம், நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் இது ஆடி மாதம் இல்லையா? ஸோ ஆடி மாதத்திற்குரிய நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் வரும், எப்படி அந்த விசேஷத்தை நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் எப்படி பண்ணலாம், மாவிளக்கு போடுறது, அதுக்கப்புறம் கூழ் வார்த்தல், இந்த மாதிரியாக நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி மாதம் நாக வழிபாடு பற்றிய பதிவு தான் இது. ஸோ ஆடி மாதத்தில் நாக வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம். ஸோ ஆடி மாதம் என்றால் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. இந்த மாதம் முழுவதும் நம்ம நாகதேவியை பூஜை செய்து வணங்கினால் ரொம்ப விசேஷம். அதனால நாகதேவி பூஜை என்று சொல்லப்படும் நாக வழிபாடு எல்லா இடங்கள்லையும் ரொம்ப அமோகமாக நடைபெறும். இந்த வழிபாட்டு முறை காலம் காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம். ஆதிசேஷன் அப்படின்ற அந்த நாகம் மடியில தான் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுப்பிரமணிய சுவாமியின் காலடியில் படம் எடுத்த நிலையில் நாகம் இருக்குன்னு தெரியும். நாக வழிபாடு அப்படின்றது வேத காலத்துல இருந்தே நமக்கு உண்டு. மனிதரின் ஜாதக அமைப்பில் அந்த தாக்கத்தை நம்ம பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஜாதகத்துல கூட நாகதோஷம் எல்லாமே தோஷங்கள்லாம் உண்டு. ஸோ மனிதரோட ஜாதக அமைப்புல அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவது நவகிரகங்கள் தான். அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது தான் வந்து நாக வடிவத்தை உடையது. முற்பிறவியில நம்ம செய்த பாவங்களை இந்த பிறவியில வந்து நிறைய துன்பங்கள் வந்து கர்மா நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் இல்லையா? அந்த புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில நல்ல பலன்களை நாம் அடைவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஜோதிடர்கள் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணிருக்கீங்களோ அவ்வளோ நல்ல கர்மா, எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ அவ்வளோ கெட்ட கர்மான்னு நம்ம வந்து தெரியும் நமக்கு. ஸோ அதில் நாகதோஷம் அப்படின்றது வந்து என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். குழந்தை பாக்கியம் இருக்காது நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை பிறந்திருந்தா ஊனமுற்ற குழந்தையாவோ இல்லை ஏதாவது நோய்களால் அந்த குழந்தைகள் அவதிப்படுறது, குடும்பத்தினரை வந்து பிரிஞ்சு இருக்கிறது, இப்படியாக பல துன்பங்களை அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்காக நல்ல பலன்களை நாம் பெறுவதற்காக நாக தேவதைகளை மனமுருகி நாம் வழிபட வேண்டும். ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, இல்லை லைவாகவே உங்களுக்கு நல்ல நாக தேவதை மேலே நாகராஜா மேலே உங்களுக்கு நல்ல பற்று, நல்ல என்ன சொல்கிறது வேண்டுதல் நல்லா நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, விடாமல் நீங்கள் வந்து வேண்டின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தென்படும். உங்கள் கண்ணுக்கு தென்படலைனாலும் உங்கள் குடும்பத்தினராவது வீட்டில் பார்ப்பாங்க. ஒரு கெடுதல் நடப்போகிறது அந்த வரப்போகிறது அப்படின்னாலும் இண்டிகேஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனா கூட நமக்கு இண்டிகேஷன் வரும். ஸோ நீங்கள் நல்ல வேண்டின்னு இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஒரு தரமாக காட்சிடுவாங்க. வேண்டின்னு இப்போ சிலலாம் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, என்ன சொன்னால், இந்த நம்ம சுவாமியை பார்க்கக்கூடாது, நம்ம பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி வேண்டின்னா நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. நம்ம கரெக்டாக ரெகுலராக பூஜையெல்லாம் மட்டும் பண்ணிட்டு சத்தியமான உண்மை அது, நம்ம வேண்டினோம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அப்படி சப்போஸ் ஏதாவது இண்டிகேஷன் காமிக்கணும்னா மட்டும் வேற ரூபத்தில் வேற வீட்டில் வேற யார் கண்ணுக்கோ இல்லை வேற லைக் அவங்க வந்து இண்டிகேஷன் எப்படியாவது நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இது நல்லது நடக்க போகிறது கெட்டது நடக்க போகிறது அப்படின்னு. அதனால நாகதேவதைகளோட அருளால எல்லா தோஷங்களும் விலகி நல்ல பலன்களை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்துல நாகதேவதை பூஜை, நாகம் புத்துக்கு பால் வார்த்தல், பால் விடுறது, அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி காமிக்கிறது, மஞ்சள் குங்குமம் போடுறது, பால் வாங்கிட்டு போய் நீங்கள் விடுறது, என்ன பண்ணாலுமே சரி, எந்த பூஜை என்ன பண்ணினாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிரதோஷ நாட்களில் மௌன விரதம் இருந்து உமா மகேஸ்வரி நாகவள்ளி அம்மனை நீங்கள் வந்து மனமுருகி வேண்டிண்டு பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நாகதோஷம் கட்டாயமா படிப்படையா குறையுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சகல விதமான செல்வங்களையும் நாம் பெறலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி எல்லாம் ஆடி மாதத்துல வரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கந்தர் சஷ்டியும் போது ஒரு நாக சதுர்த்தி வரும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நாக சதுர்த்தி வரும், நாக பஞ்சமி வரும், கருட பஞ்சமி வரும். இந்த விரதங்கள்ல உங்களோட விருப்பங்கள், அதை தவிர உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அந்த பூஜைகளை பண்ணுங்க. இல்லாதவங்க நேரா போயிட்டு சுவாமிக்கு ஒரு கற்பூரம் நீங்க வச்சு இது பண்ணிட்டோ இல்லை அர்ச்சனை பண்ணியோ உங்க வேண்டுதல்களை நீங்க நிறைவேற்றலாம். வேண்டுதலே இல்லைன்னா கூட நீங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கோங்க. சரியா? வழிபாடு எப்படி வேறுபட்டாலும் நம்மளோட நோக்கம் ஒன்று தானே. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம், மனசுல எல்லாம் நல்லது நடக்கணும், பலன்கள் நமக்கு கிடைக்கணும், நல்ல பலன்களாக கிடைக்கும். அப்படி கண்டிப்பா கிடைக்கும். பலன்கள் எந்தவித குறைவும் இல்லாம நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். மனதார நீங்க வேண்டிக்கணும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதத்தை விட்டுடாதீங்க. ஆடி மாதத்துல கட்டாயமா நாக தேவதைகள் நாகராஜாக்களை பூஜை பண்ணி வணங்கி வேண்டிக்கோங்க. உங்களோட என்னென்ன விருப்பங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறிடும். அது மட்டும் இல்லைங்க, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இந்த மாதம் வருது. ஸோ எதையும் விட்டுடாதீங்க. எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு போங்க, அந்த நாட்கள்ல போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்ல வீட்டுல விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.